குலதெய்வத்த பொறுத்தமட்டுக்கும் அந்த ஜாதக ரீதியாக நம்ம கணிக்கிறது பார்த்தீங்கன்னா, சனியினுடைய ஆதிக்கத்த வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். அதில அந்த 5ஆம் இடமும், 9ஆம் இடமும் அதாவது லக்னத்திற்கு 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் இது 2ம் வலுப்பெற்று இருந்தா, இவங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் முழுமையா இருக்கு. குலதெய்வத்த கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். அவங்களுடைய சொந்த ஊர்ல போய் தான் நேர்ல தான் போய் பார்க்கணும். குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த வீட்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கவே நடக்காது. அதனால திருமணத்திற்கு முன்னாடி முதல்ல ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும். சரி, இந்த மொட்டை அடிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பரிகாரம் மாதிரி தான். அந்த சார், நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்கே ஒரு நாள் ட்ராவல் ஆகுது. அங்கே போயிட்டு நாங்கள் வேறு மறுநாள் தான் இங்கே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படின்னா, பழ வகைகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. வீட்டில் வரும்போது எதுவுமே அழுகி போன பொருட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அந்த பழ வகைகளை நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கே தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்துடலாம். குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது நம்மளுடைய பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் டாக்டர் ஆஸ்ட்ரோ பூர்ணா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ பொதுவாக குலதெய்வம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேம். ஒரு ஜாதகத்தில் இப்போ குலதெய்வ அருள் வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க மேம். அது எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இவங்களுக்கு அந்த குலதெய்வ வழிபாடு இயற்கையாகவே கிடைக்கும்? குலதெய்வத்த பொறுத்தமட்டுக்கும் அந்த ஜாதக ரீதியாக நம்ம கணிக்கிறது பார்த்தீங்கன்னா, சனியினுடைய ஆதிக்கத்த வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். அதில அந்த 5ஆம் இடமும், 9ஆம் இடமும் அதாவது லக்னத்திற்கு 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் இது 2ம் வலுப்பெற்று இருந்தா, இவங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் முழுமையா இருக்கு. இப்ப இந்த 5ஆம் இடத்துலயும், 9ஆம் இடத்துலயும் ராகுவோ, கேதுவோ, இல்ல செவ்வாயோ, இல்ல சனி, ராகு, சனி, கேது இந்த மாதிரியான கிரகங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னா, இவர்களுக்கும் முழுமையான குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லன்னு அர்த்தம். அதனால அந்த 5ம் 9ம் சம்பந்தப்பட்டு அந்த சனி பகவான் நல்ல வலுப்பெற்று இருந்தா, திரிகோணத்திலயும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேந்திரத்திலயும் நல்ல வலுப்பெற்று இருந்தார்னா, அந்த குலதெய்வ ஆசீர்வாதம் முழுமையா இருக்கும். இப்போ ஒரு சில நபருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கலாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுங்க? குலதெய்வத்த கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். அவங்களுடைய சொந்த ஊர்ல போய் தான் நேர்ல தான் போய் பார்க்கணும். குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தனியா பிரசனம் இருக்கு. அஷ்டமங்கல பிரசனம்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதுக்கு தனியா அதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. அதுக்குன்னு சில நேம நிஷ்டைகள் அதாவது வழிமுறைகள்னா பேர்னா, அதுக்குன்னு தனியா அ ஒரு சின்ன ஒரு சொர்ணம் வச்சு பார்ப்பாங்க. குலதெய்வத்த கண்டுபிடிக்கும்போது சாதாரணமா இருந்த இடத்துலலாம் வச்சு கண்டே பிடிக்க முடியாது. ஒண்ணா அவங்களுடைய சொந்த ஊருக்கு போணும். இல்ல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல வச்சு அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு அமைப்ப வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ குலதெய்வம் அப்படிங்கும்போதுங்க மேம், இப்போ எல்லாருமே திருமணம் நடந்த உடனேயுமே முதல்லயே வந்து ஒரு சில நபர்கள் குலதெய்வத்துக்கு போறாங்க. சில நபர்கள் வேறு வேறு கோயில்ல திருமணம் பண்றாங்கன்னா, அந்த சாமி கும்பிட்டு குலதெய்வத்துக்கு போறாங்க. இப்போ முறைப்படி குலதெய்வத்த வந்து திருமணம் ஆனவங்க முதல்ல கும்பிடணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதே மாதிரி அந்த குலதெய்வம்னு பார்க்கும்போது இப்போ மாப்பிள்ளை, பெண் 2 குலதெய்வம் இருக்கு. அப்ப எந்த குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுக்கணுங்களா? இந்த குலதெய்வம் திருமணம் சம்பந்தமாக பார்க்கும்போது, முதல்ல குலதெய்வத்துக்கு நேர்ந்து வைக்கிறது, அதாவது நேர்த்திக்கடன் செய்கிறது முதல் விஷயம். திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைக்கு ஒரு வீட்ல ஒரு பெண் குழந்தைக்கு திருமண ஏற்பாடுகள் பண்றாங்க. இல்ல ஒரு ஆணுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்றாங்க அப்படின்னாலே, அங்க குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு நேர்த்திக்கடன்றது நம்ம ஒரு பிரார்த்தனை அங்க வைக்கணும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த வீட்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கவே நடக்காது. அதனால திருமணத்திற்கு முன்னாடி முதல்ல ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும். இப்ப திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம முதல்ல எந்த குலதெய்வத்துக்கு போணும்? நீங்க கேட்ட மாதிரி ஆணினுடைய குலதெய்வத்துக்கு போணுமா? இல்ல பெண்ணினுடைய குலதெய்வத்துக்கு போணுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல போக வேண்டிய தெய்வம் ஆணினுடைய குலதெய்வ கோயிலுக்கு தான் முதல்ல போணும். அதுக்கப்புறம் அந்த பெண் வீட்டாரினுடைய குலதெய்வத்திற்கும் கண்டிப்பா போணும். நான் அந்த வீட்ல இருந்து வந்துட்டேனே, எனக்கும் இனிமே அந்த குலதெய்வத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படின்ற மாதிரிலாம் எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா அந்த குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்துல தான் உங்களுக்கு அந்த பெண்ணுக்கும் அந்த திருமணம்ன்றது நடந்திருக்கு. பெண் வீட்டாருடைய குலதெய்வத்திற்கும் திருமணத்திற்கு பின்பு கண்டிப்பாக போணும் நம்ம குலதெய்வத்துக்கு. இப்போ பொதுவா குலதெய்வத்துக்கு வந்துங்க மேம், இப்போ இந்த மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். குழந்தை பிறந்தோனேயுமே அந்த மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்ஷன்ஸ் இருக்கு.
அப்போ முதல் முட்டை அப்படிங்கிறத சில நபர்கள் வேறு கோயில்லயுமே அடிக்கிறாங்க. சில பேர் குலதெய்வத்துல அடிக்கிறாங்க. அப்ப முறைப்படி குலதெய்வத்துக்கு அந்த முதல் முட்டை அப்படிங்கிறது தேவையாங்க? சரி, இந்த மொட்டை அடிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பரிகாரம் மாதிரி தான். அந்த முடியை நம்ம தெய்வத்துக்கு காணிக்கையா செலுத்தும்போது, நமக்கு அது ஒரு பரிகாரமாக அந்த குழந்தைக்கு ஒரு நடக்கக்கூடிய முதல் பரிகாரமே மொட்டை அடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க மரபுப்படி சில பேர் வீட்ல வச்சிருப்பாங்க. நாங்க இங்க திருப்பதியில போய் தான் மொட்டை எடுப்போம். அடுத்து நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போவோம். இந்த மாதிரியான வழிமுறை இருக்கும். சில பேருடைய மரபுப்படி அவங்களுடைய குடும்பத்தாரினுடைய மரபுப்படி பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயில்ல போய் தான் நாங்க மொட்டை அடிப்போம். அப்படின்ற மாதிரியான பழக்கம் இருக்கும். அவங்களுக்கு என்ன பழக்கமோ, அத நீங்க தவறாம கடைபிடிக்கணும். நீங்க இப்போ இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும்போது, குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரார்த்தனை வச்சிருப்பீங்க. இப்போ நீங்க பெருமாளுக்கே பிரார்த்தனை வைக்கிறீங்க. நான் திருப்பதி பெருமாள நான் வேண்டிட்டு, அதனால எனக்கு குழந்தை வந்துச்சு அப்படின்னு போய் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்க கூடாது நீங்க. நீங்க உங்களுக்கு என்ன குடும்ப வழக்கப்படி என்ன மரபு இருக்கோ, குலதெய்வத்துக்கு தான் போடணும் அப்டின்னா, குலதெய்வத்துக்கு போடணும். இல்ல உங்களுடைய குடும்ப வழக்கப்படி திருப்பதியில போய் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, திருப்பதியில போய் தான் மொட்டை எடுக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல எடுக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு. திருச்செந்தூர்ல எடுக்கிறவங்க தாராளமா அங்கேயும் எடுத்துக்கலாம். உங்களுடைய குடும்ப மரபுபடி தான் இந்த மொட்டை அடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் அந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்யணும். இதற்கும் குலதெய்வத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்ப பொதுவா குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கணுங்க மேம்? இந்தந்த காரியங்கள சில நபர்கள் செய்றாங்க. அதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு பொதுவா இருந்தா என்னங்க மேம்? சார், குலதெய்வத்துக்கு போகும்போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டேட்ல எல்லாருமே அவைலபிளா இருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா பெண்கள்னு அந்த குடும்ப தலைவிகள் போகும்போது அவங்களுக்கு பீரியட் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால அந்த மாதவிடாய் காலத்த தவிர்த்து அவங்களுடைய அவைலபிலிட்டிய பொறுத்து நம்ம எல்லாருமா சேர்ந்து போகக்கூடிய ஒரு நேரத்த நம்ம ஒதுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த டயத்துல நம்ம என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அந்த டயத்துல குலதெய்வத்துக்கு நீங்க முதல்ல அந்த ஒரு அ அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்துக்கு நம்ம முதல்ல துணிமணிகள் எடுத்து குடுக்கணும். எந்த ஒரு குலதெய்வமாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், பெண்ணா இருந்தா ஒரு சாரி எடுத்துட்டு போணும். ஆணாக இருந்தா ஒரு வேஷ்டி, துண்டு இந்த மாதிரியாக எடுத்துட்டு போணும். அதுக்கப்புறம் இது வந்து மெயினா இது வந்து மரபுல இருக்கோ, இல்லையோ அது வேற விஷயம். குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க அப்டின்னா, வ வேஷ்டி, துண்டு, அடுத்து சாரி, அடுத்து வெத்தல, பாக்கு, பழம், பூ, அடுத்து உங்களுக்கு உண்டான சில சம்பாவனைகள். அதாவது காசு அந்த குலதெய்வத்துக்குன்னு நீங்க நேர்ந்தி வச்சிருப்பீங்க. இந்த விஷயம் நடந்ததுன்னா, இந்த திருமணம் நடந்ததுன்னா, இந்த குழந்தை பாக்கியம் நடந்ததுன்னா, இந்த மாதிரியான ஒரு நேர்த்திக்கடனுக்கு ஒரு மஞ்சள் துணி போட்டு நீங்க அந்த காணிக்கைகள்லாம் வச்சிருப்பீங்க. அந்த காணிக்கைகள ஞாபகமா எடுத்துட்டு போணும். சில பேர் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகுறதுக்காக ஆஃபீஸ்க்கு லீவ் போடணுன்ற டென்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லாருமா சேர்ந்து போகணும். அவங்கள எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி போகணுன்ற ஒரு டென்ஷன். இதுல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த காணிக்கைகள மெயினா மறந்துட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது, நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு, அதுல உங்களுடைய துணிமணிகள், தெய்வத்திற்கு உண்டான துணிமணிகள், வெத்தல பாக்கு, பூப்பழம், அதுக்கப்புறம் அந்த காணிக்கைகள், இப்படி இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே டிக் பண்ணி வந்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு உண்டான அந்த குலதெய்வ கோயிலுக்கு என்னென்ன எடுத்துட்டு போகணுன்ற விஷயங்கள் உங்களுக்கு மறக்காது. இப்ப பொதுவா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது, சில பொருட்கள எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல மேம்? அப்படி எந்தெந்த பொருட்களையும் நம்ம தவிர்க்கணும் மேம்? சார், நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு அங்க ஒரு நாள் ட்ராவல் ஆகுது. அங்க போயிட்டு நாங்க வேற மறுநாள் தான் இங்க வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு அப்டின்னா, பழ வகைகள நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. வீட்ல வரும்போது எதுவுமே அழுகி போன பொருட்கள் நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. அந்த பழ வகைகள நீங்க அங்க இருக்கிறவங்களுக்கே தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்துரலாம். சில பேர் தேங்காய எடுத்துட்டு வருவாங்க. சட்னி அரைக்கிறதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. எந்த விஷயம் நீங்க எடுத்துட்டு வந்தாலும், அது அழுகுன பொருட்களாக இருக்கக்கூடாது. இப்ப நீங்க காலையில போயிட்டு நைட்டு வரீங்க அப்டின்னா, தாராளமாக பழ வகைகள் எடுத்துட்டு வந்துக்கலாம். தேங்காய் வகைகள் எல்லாமே எடுத்துட்டு வந்துக்கலாம். அப்புறம் அங்கேருந்து எடுத்துட்டு வர வேண்டிய பொருட்கள் அப்டின்னு பார்த்தோம்னா, குலதெய்வத்திற்கிட்ட இருந்து ஒரு எலுமிச்சம்பழத்த நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். அது இருந்தா தான் நம்மளுக்கு அந்த குலதெய்வம் நம்ம கூடயே இருக்கு அப்டின்ற மாதிரியா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, "மேடம் அங்க எங்களுக்கு எலுமிச்சம்பழமே தரலையே! நாங்க என்ன பண்ணணும்?" அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கும். நீங்க அங்க இருக்கக்கூடிய கடைகள்
கடைகள்ல பக்கத்துல வாங்கி அங்க குடுத்து, அந்த குலதெய்வத்தினுடைய பாதத்துல வச்சு எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து அத வீட்ல வைங்க. அது எத்தன நாள் வரைக்கும் வீட்ல இருக்கோ இருக்கட்டும். அது வாழ்ந்ததுக்கு அப்புறம் அத தூக்கி போட்டாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அழுகுன பொருட்களை எதையுமே வீட்ல எடுத்துட்டு வரக்கூடாது. அழுகுன பூவையும் எடுத்துட்டு வரக்கூடாது. இப்ப குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது சில நபர்களை தவிர்த்துக்கணும். இப்படிப்பட்ட நபர்கள் நம்ம கூட வச்சுக்கக்கூடாது அப்படின்னா யார் அந்த நபர்கள்னா? குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது, நம்மளுடைய பெற்றோர் சார்ந்த உடன்பிறப்புகளை, ரத்தம் சம்பந்தப்பட்ட உடன்பிறப்புகளை கண்டிப்பா கூப்பிட்டுக்கணும் சார். அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்களோ, கெட்டவங்களா இருக்கிறாங்களோ, அடுத்த கட்ட விஷயம். ஏன்னா நம்ம தெய்வ கோயிலுக்குன்னு போகும்போது, அதுவும் குலம் சம்பந்தப்பட்ட அந்த தெய்வம். நமக்கு பரம்பரையாக அந்த குலமாக வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் தான் அந்த குலதெய்வம். அப்படி இருக்கும்போது நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை கண்டிப்பா அழைச்சுக்கணும். இப்போ ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் நம்ம சித்தப்பா குழந்தைங்க, பெரியப்பா குழந்தைங்க அந்த மாதிரி கூப்பிட முடியாட்டிலும், அட்லீஸ்ட் நம்மளுடைய சகோதர, சகோதரிகளையாவது நம்ம அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போணும். கூட்டிட்டு போனா தான் அந்த குலதெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த மாதிரியா நம்ம சகோதர, சகோதரிகளை கூட்டிட்டு போம்போது, சில பேர் வீட்ல என்ன கேட்பாங்கன்னா, கணவர் சம்மந்தப்பட்ட வீட்லனா, "இது உங்களுடைய பிறந்த வீடு குலதெய்வம் தானே, நான் எதுக்கு வரணுமா?" அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் அங்க வரும். எங்க சகோதரிய கூப்பிடும்போது, கண்டிப்பா சகோதரியோட கணவரும் கண்டிப்பா வரணும். அப்படி இருக்கும்போது, இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து போணும். சகோதரி, சகோதரியோட கணவர், இந்த மாதிரியான எல்லாருமே சேர்ந்து போகும்போது தான், அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கப்பெறும். நமக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக எந்த பெண்களும் தங்களுடைய தகப்பனார் வீட்டு குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. மறந்துட்டீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம குலதெய்வம் பத்தி முழுமையா பார்த்துருந்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.